கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை புலிமிசைகுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி குரு அதிசார பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் குரு பகவான் மிதன ராசியிலிருந்து உங்க ராசியான கடகராசிக்கு அதிசாரமா ஒரு 49 நாள் பயணிக்க போகிறார். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா நேர்கதியில் ஒரு 24 நாள், வக்கரகதியில் ஒரு 25 நாள், ஆக மொத்தம் 49 நாள் கடகராசியில் உங்கள் ராசியில் உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக குரு பகவான் உச்சமாகிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மையை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உச்சமாகி, அதாவது பார்த்தீங்கன்னா ஐப்பசி 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை, அதே போல் 18-10-2025 5-12-2025 வரை சஞ்சரிக்கின்ற 49 நாள் சஞ்சரிக்க போகிறார். இதனால் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, இந்த மாதம் இந்த அதிசார பெயர்ச்சி 49 நாள் அதிசார பெயர்ச்சியால் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 9 கிரகத்தில் 100% சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அவருடைய பார்வைக்கு அதை விட விசேஷம் அதிகம். எவ்வளவு பெரிய கண்டபிடைகள் அவயோக திசை இருந்தால் கூட அதனுடைய கெடுபலன்களை குறைக்க வல்லது குருவுடைய பார்வை. அப்போ குரு தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி. அதாவது பக்திக்கும் 9ஆம் இடம் பக்தி, 12ஆம் இடங்கிறது முக்தி. அப்போ பக்திக்கும் முக்திக்கும் அவர் தான் அதிபதி. தெய்வத்தை வழிகாட்டுபவர் குரு. எப்பவுமே வழிகாட்டி தெய்வத்தை சுட்டி காட்டுபவர். எப்படி ஒருத்தர் வாழணும்னு சொல்லக்கூடிய அந்த டிசிப்ளினை சொல்லித்தரக்கூடியவர் குரு. அதான் குருவுடைய வேலை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தான் தனக்காரகன். அதாவது பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். ஒருத்தர் கௌரவமாக வாழ்றக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு சேரக்கூடிய பொருளாதாரத்துக்காக எல்லாம் பெரிய ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. அதே போல் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தங்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், தங்கம் சேரக்கூடிய தங்கம் எந்த அளவுக்கு சேரும்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒருத்தருக்கு தங்கம் எவ்வளோ சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். ஆக ஒருத்தருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான புத்திரஸ்தானம், அதாவது புத்திர காரகன் யாருன்னா குரு. குழந்தைய சொல்லக்கூடிய கிரகம் ஒரு தங்கம், பணம், அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை, இந்த மாதிரியான பக்தி, முக்தி, இது எல்லாத்தையும் ஒரு மனிதருக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். இப்போ அடுத்த 2026 தான் ஒரு கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்போ அதிசாரமாக மட்டும் உங்கள் ராசியில் உச்சமாகி 49 நாள் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக விரய குருவாக இருக்கார் இல்லையா. விரய குரு சுப விரயங்கள் 12ல் குரு வந்த பொழுது தான் ராவணன் மாண்டது. அப்போ நிறைய விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல் அலைச்சல் திருச்சல், ஒரு விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் திருச்சல், ஒரு விஷயம் தடை, தாமதம், இழுபறி, இந்த மாதிரியான நிலைமைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு ரூபா செலவுக்காக 2 ரூபா செலவு செய்யக்கூடிய அமைப்பை, தண்ட செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு சில நேரத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவும் பெருசாக நன்மை தராது அப்படிங்கிறது தான் குளிப்பாணி சொல்கிறது. ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்த பொழுது தான் ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை கொண்டது, மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன ப்ளஸ் அப்படின்னா குரு உச்சமாகி சஞ்சரிக்கிறார். உச்சமான கிரகத்துக்கு இந்த மாதிரியான கெடுபலன்கள், அவர் சர்வசக்தியாக இருக்கார் அப்படின்னா நல்ல பலன்களையே அதிகமாக செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருந்தால் கூட உங்களுடைய ராசியில் உச்சமாகிறதுனால நற்பலன்களை அதிக அளவு தரப்போகிறார். மன தெளிவை கொடுப்பார், அதே மன சந்தோஷத்தை கொடுப்பார். பார்த்தீங்கன்னா உங்கள் அடுத்த குரு பெயர்ச்சி 2026 தான். ஆனால் இந்த 49 நாள் உங்களுக்கு ஒரு ரிலீஸ் தான். அப்போ உங்கள் ராசியில் ஒரு கிரகம் உச்சமாகிறாரு, அதுவும் நவகிரகத்தில் சுபகிரகம் உச்சமாகிறாருங்கிற போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை, யோக பலன்களை அதிக அளவில் செய்யும். பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, மன தெளிவு, மன அமைதி, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அதிசார குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு எங்கே இருந்தாலும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். 3 பார்வை உண்டு. அதில் 7ஆம் பார்வை முழு பார்வை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது 5ஆம் இடங்கிறது என்ன, புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய.
இடம். அப்போ 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனாலே காதல் ஏற்படும், காதலில் வெற்றி. அதே போல் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு, ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சிந்தனை செயல்திறன் இல்லையா, இப்போ சிந்தனை தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, செயல்திறனும் ஒரு குழப்பம் இல்லாத மனநிலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக பார்க்குறார் 7ஆம் இடத்தை. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும் பொழுது 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். 2வது குழந்தை, 5ஆம் இடம் முதல் குழந்தைனா 7ஆம் இடம் 2வது குழந்தை. அப்போ குழந்தை பிறப்பு, கருவுண்டாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது இந்த டைமில். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் அதாவது வாழ்க்கை துணை வழியாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலில் லாபம் பெறக்கூடிய அமைப்பு, பார்ட்னர்கிட்ட இருந்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அறிமுகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுங்கிறது மிக அற்புதமான பலன்களை தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே அங்கே சனி இருக்கார். அப்போ பாக்கிய சனியை பாக்கிய குரு பார்வையாக பார்க்குறார். 9வது பார்வையாக அந்த சனியை பார்க்குறார். அப்போ சனி சுபத்துவம் அடைகிறார். சனி சுபத்துவம் அடைஞ்சு அதுவும் அது சனி இருக்கிறது உங்கள் அதாவது குருவுடைய ராசியில் தான் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை சொந்த ராசிக்கு கிடைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சனி மிகவும் சுபத்துவம் அடைகிறதுனால பாக்கியங்கள், தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பார்க்கறதுனால தொலைதூர பயணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள், அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த அதிசார குரு 49 நாள் அதிசாரமாக உங்கள் ராசியில் உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய காலங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் உச்சமாகி சஞ்சரிப்பது யோகம். உச்சம் அப்படிங்கும்போது அந்த கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்துக்கு 1.25 பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முழு பலனை செய்வார். அப்போ அது முழு பலனை செய்கிறார்னா சுப கிரகம் உச்சமாகிறார். அப்போ சுப பலன்கள் உச்சமாகிறது. அந்த அடிப்படையில் ஜென்ம குருவாக வேலை செய்யாமல் உங்களுக்கு நன்மைகளையும் அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளிலும் அதே போல் அதிர்ஷ்டங்களை எதிர்பாராத நன்மைகளை சொல்லக்கூடிய அமைப்புகளும், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பும், வாழ்க்கை துணை வழி அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த 49 நாள் அதிசார குரு கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.